Hello friends, welcome to Learners Forum. So transformer la irukkudiya last portion நம்ம பார்க்கலாம், which is voltage regulation of transformer. So voltage regulation of transformer அப்படிங்கிறது நம்ம just ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்தோம். நோ லோட் கண்டிஷனில் இருந்து ஃபுல் லோட் கண்டிஷனுக்கு நம்ம வேரி பண்ணும்போது செகண்டரியில் இருக்கக்கூடிய டெர்மினல் வோல்டேஜில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ நோ லோட் டு ஃபுல் லோட் அப்படிங்கும்போது வி நோ லோட் மைனஸ் வி ஃபுல் லோட் டிவைடட் பை வி ஃபுல் லோட் அப்படிங்கிற இந்த ரேஷியோ தான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூசிங் இஎம்எஃப் அண்ட் டெர்மினல் வோல்டேஜ் இதே ஈக்குவேஷன், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜுக்கு பதிலாக இன்னும் கிறிஸ்பாக எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா E2 மைனஸ் V2 டிவைடட் பை V2. ஸோ E2 அப்படிங்கிறது வந்துட்டு செகண்டரி சைடில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப், அதாவது ஜென்ரேட் ஆகிற இஎம்எஃப், அண்ட் V2 அப்படிங்கிறது செகண்டரியில் இருக்கக்கூடிய டெர்மினல் வோல்டேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் வோல்டேஜ் ரெகுலேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோலையுமே நம்ம பார்த்தோம். அண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லேகிங், மாடரேட்டாக இருந்துச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் கிடைக்கும், லீடிங்காக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோன்றதை பார்த்தோம். ஸோ எதனால் இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் எதனால இருக்குது? வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ்னால. ரியாக்டன்ஸ் அப்படிங்கும்போது லீக்கேஜ் ரெசிஸ்டன்ஸ்னால நமக்கு வோல்டேஜ் ட்ராப்ஸ் எல்லாமே வந்துட்டு அக்கர் ஆகும். ஸோ ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலேஷன் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோ ரெகுலேஷன் தான் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், ஆல் டே எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எதுக்காக இந்த ஆல் டே எஃபிஷியன்சி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா லோட் வந்து இட் வேரிஸ் த்ரூ அவுட் த டே. ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது ஆல் டேயில் எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பராமீட்டரை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் டோட்டல் எனர்ஜி அவுட்புட் டு டோட்டல் எனர்ஜி இன்புட். ஆனால் எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸ்க்கும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். So it is given by ratio of total energy output on 24 hours divided by total energy input on 24 hours. So 24 hoursல எவ்வளோ நம்ம இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ தான் இந்த ஆல் டே எஃபிஷியன்சி. ஸோ எனர்ஜி இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ப்ளஸ் என்னென்ன லாஸஸ்லாம் இருக்குது, நமக்கு அயன் லாஸ் அண்ட் காப்பர் லாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அயன் லாஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் காப்பர் லாஸ் நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனல் லோடு, ஒரு பாதி லோடு இருக்கும்போது காப்பர் லாஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் லோட் அப்படிங்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஃபுல் லோட் காப்பர் லாஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆல் டே எஃபிஷியன்சி கேல்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அவுட்புட் எனர்ஜி ஒவ்வொரு லோட் பீரியடுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா 24 ஹார்ஸ்க்கான அயன் லாஸ், ஏன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரி ஆகக்கூடிய காப்பர் லாஸையும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி டோட்டல் இன்புட்டை நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு எஃபிஷியன்சிக்கும் ஆல் டே எஃபிஷியன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பவர், ஸோ கிலோ வாட். ஆனால் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி, ஸோ கிலோ வாட் ஹாராக நமக்கு கிடைக்கும். எஃபிஷியன்சி வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆல் டே எஃபிஷியன்சி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் parallel ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ பேரலல் ஆப்ரேஷன், பேரலல் அப்படின்னாலே 2 or more திங்ஸ் வந்துட்டு ஒரே நேரத்துக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு 2 இல்லைன்னா 2 விட நிறைய இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை ஒரே சப்ளை பஸ் பாருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லோட ஷேர் பண்ணிக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பேரலல் ஆப்ரேஷனுக்கான நீட் என்ன அப்படின்னா நிறைய லோடை நம்மளால் சப்ளை பண்ண முடியும். அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாசிபிள். ஃப்யூச்சர் லோட் எக்ஸ்பேன்ஷன் வந்து இதில் பாசிபிள். அண்ட் ஒரு நல்ல எஃபிஷியன்சி வேரியிங் லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஆப்ரேஷன் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். அண்ட் டு அலோவ் மெயின்டெனன்ஸ் வித்தவுட் எனி ஷட் டவுன். ஸோ இதோடைய பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்னா எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் சேம் செகண்டரி வோல்டேஜ் வந்து இருக்கணும். அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு ஷேர் லோட் இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் ரேட்டிங்ஸ். ஸோ அதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த பேரலல் ஆப்ரேஷன் வந்து பாசிபிள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேம் பொலாரிட்டி. ஸோ செகண்டரி வோல்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். அண்ட் மாற்றி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். செகண்ட் கண்டிஷன் சேம் வோல்டேஜ் ரேஷியோ. ஸோ ரேஷியோ அப்படிங்கும்போது V1/V2 ரேஷியோ எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்குமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லை அப்படின்னா சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து நமக்கு இதுக்குள்ளே ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
தேர்ட் கண்டிஷன் சேம் ஃப்ரீக்வென்சி, எல்லாமே சேம் சப்ளை கூட கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஃபோர்த் ஒன் சேம் ஃபேஸ் சீக்வென்ஸ், அதாவது 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்போது நமக்கு ஃபேஸ் வந்து சேமாக மெயின்டைன் ஆகணும். சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்போது ஆப்வியஸாக ஒரே ஒரு ஃபேஸ் தான் நமக்கு இருக்கும். சேம் பர்சன்டேஜ் இம்பீடன்ஸ், ஸோ அதனால் நமக்கு ஒரு லோட் ஷேரிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் இம்பீடன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லோடு வந்துட்டு அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அண்ட் சேம் ரியாக்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ, ஸோ அதனால் நமக்கு லோட் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் பவர் ஃபேக்டர் வந்து மெயின்டைன் ஆகும். லோட் ஷேரிங் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது இப்போ நம்ம 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் பேரலாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ லோட் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ், அதாவது இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் கரண்ட் ஷேரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I1/I2 will be equal to Z2/Z1, இன்வர்ஸாக இருக்குது ரெண்டுமே. அண்ட் பவர் ஷேரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P1/P2 is equal to kVA1 divided by kVA2. சர்க்குலேட்டிங் கரண்ட் எப்போ நமக்கு க்ரியேட் ஆகும், செகண்டரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ஈக்குவலாக இல்லாத கண்டிஷனில் நமக்கு இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகும்போது அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். which is equal to E1 - E2 divided by Z1 + Z2. ஸோ இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் என்னென்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு காப்பர் லாஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஹீட்டிங் இருக்கும், அதனால் எஃபிஷியன்சி வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ அன்ஈக்குவலாக இருக்கிற ஒரு கேவிஏ ட்ரான்ஸ்ஃபார்மரில் பேரல் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் சேமாக இருக்கும்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேவிஏ ரேட்டிங். ஸோ இப்போ அதுவே ஒரு 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிஷ்னலாக சில கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அது என்னென்ன அப்படின்னா ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து சேமாக இருக்கணும், ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து சேமாக இருக்கணும், அண்ட் தேர்ட் வெக்டார் குரூப்புமே வந்து சேமாக இருக்கணும். அதாவது வெக்டார் குரூப் அப்படிங்கும்போது 3 ஃபேஸில் நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் DYN11 அப்படின்னு எடுத்துக்கும் போது DYN11 கூட மட்டும்தான் அது வந்து ஆப்ரேட் ஆகும். அந்த DYN அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்க்கும்போது இது என்ன கனெக்ஷன், எதனால் இது 1 அப்படின்னு டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேரல் ஆப்ரேஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நமக்கு ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எஃபிஷியன்சி அதிகமாகும், இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும், அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் whenever it is unequally loaded. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.